ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது எம்பெருமானுக்கு உரிய சிறப்புமிக்க நாளாக காணப்படக்கூடியது மகா சிவராத்திரி. இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி 26 அன்று வந்திருக்கு. அதாவது இந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை முறையாக கடைபிடிக்கணும். அதுவும் சொல்லப்போனால் என்ன விஷயங்களையெல்லாம் செய்யணும், என்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகையே காத்து ரட்சிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான விசேஷ நாள் அது சிவராத்திரி தாங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு நாள் தான். ஆனால் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது. அதாவது இது மிகவும் முழுமையாக சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு நமக்கு ஏற்ற நாளாக காணப்படுது. இந்த நன்னாளில் ஒரு சில விஷயங்களை நம்ம முறைப்படி கடைபிடிக்கணும். ஒரு சில விஷயங்களை தெரியாமல் கூட இந்த நாளில் செய்யக்கூடாது. இது நமக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கும். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். குறிப்பாக எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எம்பெருமானுக்கு உரிய வழிபாட்டு நாள்களில் முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி நாள் தாங்க. சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தினத்தில் தான் பார்வதி தேவியார் இரவு முழுவதும் உலக மக்களுடைய வாழ்வுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுது. அப்பேற்பட்ட புனிதமான இந்த தினத்தில் நாமளும் சிவபெருமான வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வளங்களை பெற முடியும். ஆன்மீக ரீதியாக ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். சிவராத்திரி அன்னைக்கு முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சிவராத்திரி அன்று நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் உணவு உண்ணக்கூடாது. இதுதான் சிவராத்திரி வழிபாட்டில் முக்கியமான ஒரு அம்சம். ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததான் நம்ம செய்யக்கூடிய விஷயம், சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக உறங்கவே கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு காலையில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரையில் கண் விழித்து சிவபெருமானை நம்ம நினைத்து வழிபாடு செய்யணும். அப்படி கண் விழித்து இருக்கக்கூடிய வேளையில் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரங்களை கண்டிப்பாக செலவழிக்கக்கூடாதுங்க. இறை அம்சம் நிறைந்ததாக, அதாவது இறை சிந்தனையோடு மட்டுமே அந்த இரவு முழுவதும் நீங்கள் கண் விழித்து இருக்கணும். அப்போ தான் விரதத்திற்கான முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக நீங்கள் செய்யாமல் இருக்கணும். மேலும் அந்த நாளில் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்யணுங்க. வீட்டில் லிங்கம் வச்சுருக்கவங்களாம் லிங்க வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினத்தில் கட்டாயமாக அபிஷேகம் செய்யுங்க. ருத்ராட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதற்கும் அபிஷேகம் செய்யலாம். ஒருவேளை வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அங்கே வாங்கி கொடுங்க. இது போல் எளிமையான விஷயங்களை எல்லாம் அன்றைய நாளில் நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். அடுத்து அந்த நாளில் உங்களுடைய கையால் ஒரே ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு படும்படி காத்துக்கோங்க. அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். வீட்டில் சிவபெருமானுடைய படம் வச்சு வணங்கக்கூடியவங்க கூட படத்துக்கு இந்த வில்வ இலையை வைக்கலாம். வீட்டிலலாம் எம்பெருமானுடைய படம் இல்லை, ஏதாவது லிங்கம் இல்லை அப்படின்றவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தை கொண்டு போய் சேருங்க. அதை வச்சு அர்ச்சனை செய்கிற மாதிரி பாருங்கள். இது போல் நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லது நடக்கும். அதே போல் இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரவு 11:45 மணி முதல் 12:15 மணி வரையில் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் முழுக்க முழுக்க இறை சிந்தனையுடனும் இறை நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடிமுடி இல்லாதவர் சிவபெருமான் என்று அவர் நிரூபித்திருக்காரு.
ஸோ அப்படிப்பட்ட அவரை இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உணவு உண்ணாமல் விழித்திருந்து வழிபாடுகள் வந்து செய்வதால் நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஒருவேளை எங்களால் விரதமும் இருக்க முடியாது, உறங்காமல் கண் விழிக்கவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த லிங்கோத்பவர் காலத்தில் மட்டுமாவது சிவபெருமானை நினைத்து மனமாற உருகி வேண்டி பிரார்த்தனை செய்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கூட தூங்கிக்கோங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக வந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும். அதே போல தாங்க இந்த காலகட்டங்களில் ஒரே ஒரு வில்வ இலையாவது வைத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்திடணும்னு சொல்லியிருக்கோம். இது பல கோடி புண்ணியங்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். அதே போல் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவருடைய திருவருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து சிறப்பாகவே வந்து நடக்கும். எம்பெருமான் ஈசனை மகா சிவராத்திரியில் நீங்கள் வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த நாளில் ஒரு சில பழக்கங்கள் அப்படின்றத நம்ம செய்யக்கூடாததும் இருக்கும். அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். அதாவது பொதுவாக சிவராத்திரி தினத்தில் சிவனை தரிசனம் செய்ய அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போகிறது வழக்கம். அப்படி போகக்கூடிய பக்தர்கள் சிவபெருமானை அங்கு தரிசனம் வந்து செய்யலாம். அல்லது அங்கே நிற்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தாராளமாக அன்னதானங்கள் வந்து செய்யலாம், தவறு கிடையாது. அன்னதானம் கோவிலில் செய்யலாமான்ற தினம் அப்படின்னா தாராளமாக செய்யலாங்க. பொதுவாக அன்னதானம் கொடுப்பது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லா தானங்களில் விட முக்கியமான ஒரு தானம்னு சொல்லுவாங்க. இருப்பினும் சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது அன்று முழுவதும் விரதமிருந்து உணவு உறக்கத்தை எல்லாம் துறந்து இறைவனை எண்ணி வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இல்லையா? ஸோ கோவிலில் அன்னதானம் வழங்குறது தவறு கிடையாதுங்க. ஆனால் அதை வாங்கி நீங்கள் உண்ணக்கூடிய பக்தர்களுடைய விரதம் முறிவது அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அனைவராலும் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து உணவு எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து தவறே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, யாரும் யாரையும் வருத்தி கொண்டு விரதம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு இறைவனுமே வந்து ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. ஸோ உங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. அதே போல் இந்த நாட்களில் பலரும் இறைவனுக்காக விரதமிருந்து சிவனை வழிபட ஆலயங்களுக்கு போகிறதும் உண்டு. மனிதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான 2 விஷயங்களாக இருக்கக்கூடியது உணவு மற்றும் உறக்கம் தாங்க. இது 2ஐயுமே விலக்கி சிவனுக்காக விரதம் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி. இது 2ஐயுமே விலக்கி இருக்கக்கூடிய ஒரு முறையாக தான் இந்த நாளுடைய நோக்கமாக வந்து பார்க்கப்படுது. இது 2ஐயுமே யார் ஒருவர் விலக்கி இருக்காங்க, ஐம்புலன்களையும் யாரால் வந்து அடக்க முடியுதோ அவங்கள் மூலமாக இறையுணர்வு நம்மளால் நிச்சயம் பெற முடியும். அதாவது நினைத்த எண்ணங்கள் எல்லாமே வந்து சாத்தியமாகும். மேலும் இந்த நாளில் சிவபுராணம் கோளாறு பதிகம் படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மேலும் லிங்காஷ்டகம், பஞ்சாஷ்டர ஸ்தோத்திரம் படிக்கலாம். அதோட நடராஜர் 10, பரமசிவ சோஸ்திரத்தையும் நீங்கள் வந்து படிக்கலாம். திருமந்திரம் படித்தாலும் பஞ்சாஸ்திர மந்திரம் படித்தாலும் உங்களுக்கு உச்சரித்தாலும் ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற நாட்களில் நீங்கள் பஞ்சாஸ்திர மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய பலனை காட்டிலும் பல 100 மடங்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. மேலும் சிவராத்திரி அன்னைக்கு மாலை 6 மணிக்குள்ளே குளித்து சிவாலயத்துக்கு வந்து போங்க. ஒருவேளை வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை முடிஞ்சு திரும்பியதும் குளிச்சுட்டு கோவிலுக்கு போங்க. ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து சிவசிந்தனையில் வந்து நீங்கள் தியானம் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானதுங்க. சிவநாமத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. எளிமையான விஷயங்களை நீங்கள் செய்தாலே எம்பெருமானுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த நாளில் மது, மாமிசம் மற்றும் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்கள் வீட்டில் நீங்கள் அசைவம் சமைப்பதை தவிர்த்துக்கோங்க. இந்த நாளில் நிறைய விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக எம்பெருமானுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் இந்த நாளில் மறக்காமல் பஞ்சாஸ்திர மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து சொல்லுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், மந்திரங்களே உயர்வான மந்திரம். எளிமையாக எல்லாராலையும் சொல்லக்கூடிய இந்த நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாஸ்திர மந்திரத்தை தவறாமல் வந்து சொல்லி பயன்பெறுங்க. இது போல் என்ன விஷயங்களில் சிவராத்திரியில் கடைப்பிடிக்கணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். கூடவே இந்த ஒரு பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.